வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம். இந்த அம்மாச்சி சொன்ன கதைகள்ல ஒரு பெரிய ஒரு அரக்கன் 2 பேர். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அரக்கருக்கு 2 பேரும் பயணம் போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஊருக்கு போய் அங்க இன்னொருத்தரை சந்திக்கணும் அப்படின்னு. அதுக்கு அவ அம்மாக்காரி 7 மரக்கால பெரிய சட்டியில பெரிய அண்டாவுல புளிசாதம் கிண்டி அதை பெரிய மலைய குடுங்கி அதை கடைஞ்சி கீரை கடைஞ்சி அவனுக்கு அதை செஞ்சு கொடுத்தாலாம். செஞ்சு கொடுத்து 2 பேரையும் அனுப்பி விட்டுருக்காங்க. இவன் 2 பேரும் அங்கேருந்து நேரா அந்த சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு தோல்ல போட்டுக்கிட்டு பெரிய அண்டா இது நீங்க சாதாரணமா சுண்டு வரல தூக்கிட்டு வராங்க. வந்தாங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கழுகு இந்த 2 சாப்பாட்டு இதையும் தூக்கிட்டு போயிட்டு இவங்க குளிக்கிறதுக்காக தூக்கிட்டு பறக்குது. இவங்க ஓடி ஒரு பனை மரத்தை பிடிங்க அதை அடிக்கிறாங்க, முடியலை, அது ஓடி போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அது கொண்டு போய் நேரா மேல ஒரு மரத்து மேல வச்சு அங்க பெரிய ஆலமரத்துல இது பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு புள்ளலாச்சி அங்க காத்துக்கு நிழலுக்கு உட்காந்துருக்கான். அது உட்காந்துட்டு இருக்கு. அதை பிரிக்க போகுது அந்த கழுகு. டக்குன்னு பார்த்தா அந்த பெரிய அண்டா 2 அண்டாவும் டபக்குன்னு அந்த அரக்கச்சி கண்ணுக்குள்ள விழுந்துச்சு. கண்ணுக்குள்ள விழுந்தோன்னே ஆகா என்ன செய்யறது, கண்ணுக்குள்ள விழுந்துட்டே உறுத்துது. உடனே அந்த புள்ளதாச்சி சொன்னாலாம் அவ பிள்ளைகிட்ட, இந்த மாதிரி 2 அண்டாவும் கண்ணுக்குள்ள விழுந்துட்டு நீ கீழேருந்து அப்படியே ஊது, நான் அதை மேல எடுத்துடுறேன்னு சொன்னாலாம். அப்படியே டக்குன்னு அந்த பையன் உள்ளேருந்து பூன்னு ஊதுனானா 2 அண்டாவும் வெளில கண்ணுக்கு வெளில ஊழ்ந்துருச்சான். இருந்துச்சுன்னா அப்படியே வந்தோன்னே வெளில எடுத்து பார்த்தா அது ஒரே சோத்து போட்டலாம். எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருக்கான். அது வேற ஒரு ஒரு காலால எட்டி உதச்சிட்டு அங்க போய் இதுல தூக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்காவ. கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த வந்திருக்கான்.